ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு ஆரி ப்ளவுஸ் கூட இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்லீவை தனியாக எடுத்திருக்கேன். 2 கட்டையில் த்ரெட் எடுத்து ஒன்றா நாட்டு போட்டதுக்கப்புறமா பாபிளில் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பாபிளில் சுற்றினதுக்கப்புறமா காப்பர் கலருக்கு மேட்சிங்காக நீங்கள் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்துகிட்டு மிஷினில் அதை போட்டுக்கோங்க. பாபின் கேஸில் பாபினை போட்டதுக்கப்புறமா நம்ம இது மாதிரி மிஷின்லேருந்து த்ரெட்டை மேலே எடுக்கணும். இப்போ ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு ஒழுங்காக வந்ததுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் தான் நம்ம இப்படி தைக்கணும். ஓரத்துக்கு இப்படி அடித்து எடுத்துக்கோங்க. ஆரி ஒர்க்கில் பேசிக் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ ஆரி ஒர்க் தெரியாதவங்க இது மாதிரி மிஷினில் அடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவுக்கு ஒர்க் கொடுக்கணும். அதுக்காக ப்ளைன் ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கும் நம்ம லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பார்டருக்கு ஓரத்தில் வந்து மேல் பக்கமாக அடித்து எடுக்கிறேன். இப்போ பேக் சைடு இந்த த்ரெட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு லைனாக நம்ம ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டு எடுக்கலாம். இந்த கோடு மேலேயும் பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ரிவர்ஸில் அதே லைன் மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பொறுமையாக. இப்படி ஒவ்வொரு கோடு மேலேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஓரத்துக்கு வந்து பார்டர் அடித்து எடுக்கலாம். இப்போ ஓரத்துக்கு நம்ம அடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்கொயர் டைப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். B1000 க்ளூ போட்டு இந்த கிளிப் ஸ்டோனை ஒட்டலாம். கிளிப் ஸ்டோன் ஒட்டுறதுக்காக க்ளூ ஸ்டிக் பென் எடுத்திருக்கேன். க்ளூவை உடனே மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டோனாக நம்ம அங்கங்கே ஒட்டணும். ஒரே லைனாக ஒட்டக்கூடாது. பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கேன்னு. இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பார்டருக்கு வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோனை 3 இடத்துல தான் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நெருக்கமாக வேணும்னா நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போது சீக்வன்ஸ் அண்டு 2 பீட் எடுத்திருக்கேன். பிங்க் கலர்லேயே த்ரெட் எடுத்திருக்கேன். எப்போவும் கிளாத்தோட கலர்லேயே த்ரெட் எடுத்துக்கோங்க. நீடில் நம்பர் 11 எடுத்திருக்கேன். 10ஆம் நம்பர் ஊசி கூட பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ், ஒரு 2 பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் வச்சு கோத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் பகுதிக்கு கொஞ்சம் உயரத்துக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இந்த புட்டாஸ் வந்து அழகாக இருக்கும். ஒவ்வொரு கிளிப் ஸ்டோனுக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஃபைனலி ரவுண்டு கிளிப் ஸ்டோன்ஸ் ஒட்டினதுக்கு நம்பர் 8 நீடில் எடுத்திருந்தேன். அதுலேயும் வந்து வீட் பீடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். 4mm வீட் பீடு வச்சு ஃபுல்லாக ஃப்ளார் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அழகான ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரெடி. எண்டிங்கில் நீங்கள் வேணால் ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்கலாம். நாங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தேன். கழுத்துக்கு இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ண மறக்கிறது. கீழே தான் லாங் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.